கடகராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்க போறோம். கடகராசி அன்பர்களுக்கான பலன்களை முதலில் நமக்காக திரு அருண்குமார் அவர்களிடமிருந்து நம்ம தொடங்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 வருடத்துல எந்த கிரக பயிற்சியா இருந்தாலும் சரிதான், எந்த புத்தாண்டு பலன்களா இருந்தாலும் சரிதான், பெரிதளவுல எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்கள் கடகராசி. அஷ்டம சனி அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா கத்தலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கான வேதனைகளை மனசுக்குள்ள சுமந்து வாழ்ந்த ராசின்னு சொல்லலாம். சார், நான் பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், என் உயிர் மட்டும்தானே மிச்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தி எழுத நாட்கள் அதிகம். போகாத கோவில் இல்லை, போடாத விளக்கு கிடையாது, கும்பிடாத சாமி இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, எதை செஞ்சால் என் வாழ்க்கையில் பித்து தெளியன்னு எதிர்பார்த்த உங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்படின்னே நான் சொல்லுவேன். குறிப்பாக வருடத்தினுடைய தொடக்க காலத்திலே உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசியில் குரு பகவான் உச்சமடைய போகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, தெளிவை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்து சனி அற்புதமாக போன மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து விலகி இருக்கு. குறிப்பா கடகத்துக்கு ராசியில வந்து அமரக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் அற்புதமான இடம். அதுல முதல் விஷயமா பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திராத பல திருப்பங்கள், பல யோகம், பல சந்தோஷத்தை தரப்போறாரு. குடும்ப வாழ்க்கையில ஒரு பற்று இல்லாத சன்னியாசி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பா வீடு, மண்ணு, மன சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடியதா இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் கடகராசிக்கு மனநிறைவை தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக வைத்தியம் பார்த்து உடம்பு சரியாகலாம் கடவுள் பகலவிட கண்ட பணி போல உடல் நலமும் மனநலமும் சரியாகக்கூடியதாக இருக்கும். இந்த அஷ்டம சனியில் லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக குடும்பத்தை பிரிஞ்சு வாழறேன், விவாகரத்து நடக்குது, காதல் தோல்வி, ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பு அப்படின்னு எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டீர்களோ அந்த அளவுக்கான வழிகள் எல்லாம் மாறி நல்ல இல்லறம் அமையக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நீண்ட நாட்களாக பட்டம், பதவி, பெயர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் புதிய பட்டம், பதவி, பெயர், புகழ் எல்லாமே கிடைக்க போகிறதுங்க. ஒட்டுமொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் ஒரு அற்புத மருந்தையும் தீர்வையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்குது அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா நீங்க சொன்ன உடனே கடகராசியின் மீது பார்வை உள்ள அனைத்து மக்களுமே இது நல்ல செவிமடுத்து கேட்டிருப்பாங்க. மக்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய கடகத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அவர்களுடைய பயணம் எப்படி அமைய இருக்கின்றது? பீமராஜ் ஐயர் அவர்கள். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே வரப்போகிறார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த வருடத்தில் இருக்கும். வந்து அதிசாரமாகி சிம்மத்துக்கு போவார், மீண்டும் ராசிக்கு வந்துடுவார். அவர் வந்து 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. அவர் ராசிக்குள்ளே வந்து உச்சபலத்தை அடைகிறார். 9ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறார். ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக நன்றாக இருக்கணும். அடுத்தடுத்த அந்த வம்சாவளி குழந்தைகள் அப்புறம் பேரன் பேத்திலாம் நல்லா வரணுன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு எல்லாருக்கும் வந்து சேர்ந்து ஒரு அரவணைப்பு, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் தனித்து ஒருத்தர் மட்டும் ஒரு முடிவை எடுத்தால் சரியாக இருக்காது. பெற்றோர், அம்மா அப்பா தான் அந்த பிள்ளைங்களே பெற்றிருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் படித்து கொஞ்சம் கருத்து தெரியும் போது, வாங்க பிள்ளைகளாக உட்காருங்க, இது போல் நம்ம பண்ணலாமா அப்படின்னு பேசும்போது அந்த குடும்பம் தடை துவங்கும். அதுபோல் ஒரு ஆட்சி அமைக்கும் போது அந்த ஆட்சி அமைக்கிறார், ஒரு தேசத்தையே ஆள போகிறார்னு சொல்லக்கூடிய வல்லமை அவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த நிலை வரும். அந்த அளவிற்கு அவர் வந்து வல்லவனாக இருப்பார். ஆனாலும் கூட மந்திரி பிரதானிகளையும் நிறைய ஐஏஎஸ் படித்தவங்களையும் உட்கார்ந்து பேசி தான் ஒரு முடிவு அவர் எடுப்பார். அப்படிப்பட்ட விஷயத்தை மட்டும் இந்த ஆண்டில் நீங்கள் நினைவில் கொள்ளணும். நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழில் வல்லுநராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, கட்டாயம் உங்களுக்கு மற்றவர்களுடைய ஒரு கலந்தாலோசனையும் தேவை. சுய முடிவை நீங்கள் எடுக்கவே கூடாது. அறிவுரையை சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கோபித்து கொள்ள வேண்டாம். அஷ்டமத்தில் ராகு இருக்கார், 2ல் கேது இருக்கார், 9ஆம் இட சனியை அந்த வீட்டு அதிபதி குரு தொடர்பு இருக்கிறது. தந்தையை போல, ஒரு வெல்விஷரை போல, குருவை போல ஒருத்தர் அல்லது வந்து பல நபர்கள் சேர்ந்து உங்களிடத்தில் இருக்கும்போது என்ன படிக்கலாம், என்ன வேலை பார்க்கலாம், வெளிநாடு போகலாமா வேண்டாமா, வீடு கட்டட்டுமா, சொத்து வாங்கட்டுமா விற்கட்டுமா, இந்த வரன் திருமணம் பண்ணிக்கட்டுமா, இப்போ குழந்தை பேர் சரியாக இருக்குமான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு மந்திரி பிரதானிகள், ஒரு சபை இருக்கும் இல்லையா, அதை போல் உங்களுக்குன்னு நண்பர் ஒருத்தர், வீட்டில் அண்ணா ஒருத்தர், அப்பா ஒருத்தர், ஆசிரியர்னு சொல்லி கேட்டு ஆலோசித்து செய்யும்போது இந்த ஆண்டு எல்லா முடிவுகளுமே சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி. பஞ்சநாதன் அவர்கள், நீங்க சொல்லுங்க, கடகத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரையின் தொடக்கத்திலிருந்து எப்படி அமையுது? அற்புதமான வருஷம். கடகத்தை நோக்கி ராஜா வர்றார். ஆண்டுடைய ராஜா குரு பகவான் வருகிறார். உச்சம் அடைகிறது கடகராசியில் குரு பகவான். அப்போ இவருடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்க போகிற காலகட்டம். அந்த குரு பகவானுக்கு என்ன சொல்கிறோம்னா தனகாரகன் அப்படின்னு பேர். அப்போ நல்ல காசு பணம் சேரக்கூடிய வருஷம், இதில் சந்தேகம் இல்லை. ஆண்டுடைய மந்திரியாக சந்திர பகவானை சொல்கிறோம். கடகம் என்பதை சந்திரனுடைய வீடு இல்லையா? ஒரு நல்ல மந்திரியாக வாழ்க்கையில் பலருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும்,
இவர்களுக்கு அந்த யோகம் இருக்கு. பலருக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை வாழ்க்கையை உயர்த்தும். இதில் மிக முக்கியமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. இதனால் வரைக்கும் எனக்கு சரியான படிப்பே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல படிப்பு கல்வியை கூடி வரும். ஒருத்தருக்கு நல்ல கல்வி இருந்தாலே வாழ்க்கை நல்ல வகையாக அமைஞ்சிடும் இல்லையா? அதனால் அந்த கல்வி மிகச்சிறப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப், இது வரைக்கும் சரியான நட்பு இல்லை, வாழ்க்கையில் நிலை தடுமாறி போனவர்களுக்கு கூட இப்போ நல்ல நட்பு அமையும். நட்பினால் இவர்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம் வருது. பல பேருக்கு என்னன்னா, நான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு கடகராசிக்காரங்க கவலைப்படுறாங்க. இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். சிலர் சொல்கிறாங்க, ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், இருக்கிற வேலையும் கையை விட்டு போயிடுச்சு, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வேலை இவர்களுக்கு கிடைச்சிடும். தந்தையுடைய உடல் நலத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் தந்தையுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த குரு பகவான் பார்க்க போகிறாருங்கிறதுனால அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படுறது. நிறைய தலைமை பொறுப்புகள் இவர்களை தேடி வரும். 10ல் சூரிய பகவான் இருக்காரே, அப்போ நல்ல தலைமை பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமான காலம் உண்டு. சுக்கிரன் மேஷத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு நல்ல வருது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருக போகிறது. குடும்ப நலம் கருதி இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் மிகச்சிறந்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்னா, கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய அருள்வாளிக்கக்கூடிய முருகன், அற்புத தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த கடகராசிக்காரர்களுக்கு பற்பல வெற்றிகளை இந்த பராபவாண்டிலே கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நிறைவா கடகத்துக்கு உங்களுடைய வார்த்தைகள். கடகராசிக்காரர்களுக்கு வருஷப்பிறப்பு பார்த்திங்கன்னா, நம்ம ராசிநாதன் சந்திரன் ராகுவோட தான் இருக்கார். ஸோ கொஞ்சம் வருடப்பிறப்பு ஆரம்பித்து ஒரு 3-4 மாதங்கள் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. கேதுவும் உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ராசிக்கு வரும்பொழுது 7ஆம் இடத்துல மகரத்தில் ராகு இருப்பார். அண்ட் 7 கூடைய சனி பகவான் பாக்கியத்தில் உட்காண்டிருக்கார். ஸோ திருமண விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து இவங்க முடிவெடுக்கணும். ஏன்னா இப்போ பெரியவங்க பார்த்து பண்ணுற கல்யாணம் அப்படிங்கிறத விட அவங்கவுங்க முடிவு பண்ணுற கல்யாணங்கள் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ இல்லை லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களுக்கோ பிரச்சனைகள் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால் அடுத்தவங்களுடைய ஆலோசனைகள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் இவங்கள்ட்ட போனால் எனக்கு கரெக்டாக ஒரு அட்வைஸ் கிடைக்கும், உங்களுடைய டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் யாரோ ஒருத்தங்க. அதனால் திருமண விஷயத்தில் மாத்திரம் ஒரு நல்ல முடிவை எடுப்பது இந்த பராபவ ஆண்டில் இவங்க கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு வர வேண்டிய ஒன்று. இவங்களுக்கு குரு பகவான் கடகத்துக்கு திரும்பவும் அவர் சிம்மத்துக்கு வருவார். ஒரு 120 நாள் கிட்டக்க அவர் சிம்மத்தில் வரார். அந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களால சில பிரச்சனைகளோ அல்லது பண விவகாரங்களில் ஏதாவது குழப்பங்களோ வரலாம். ஸோ கூட்டு தொழில் பண்ண போகிறீங்க, நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போதும் உங்களுடைய ஜாதக நிலைகளை பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். என்னடா பராபவ வரும் பஞ்சநாதன் சார் பிரமாதமாக இருக்குன்னு சொன்னார், நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் மனசில் தோணும். கிரகங்களினுடைய நிலைகளை கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் சொல்ல வேண்டியது ஜோதிடர்களினுடைய கடமை. அதனால் அதையும் நான் சொன்னேன். நல்லா இருக்குது பராபவ வருடம். பட் இருந்தாலும் இந்த சிறு வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் காலத்தையும் யோசித்து கிரகநிலைகளை யோசித்து முடிவெடுத்தால் இந்த வருடம் நல்லாயிருக்கும்.